வெளிநாட்டு சிறைகளில் வாடும் தமிழக மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாகர்கோவிலில் மீனவர் பெண்கள் பேரவையினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் சொந்த ஊரில் தொழில் செய்ய இயலாத நிலையில்தான் கடன் வாங்கி வெளிநாடுகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக குறிப்பிட்டனர். ஆனால் அந்த நாடுகளில் அவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதுடன் சுட்டுக் கொல்லப்படுவதும் வாடிக்கையாக உள்ளதாக வேதனை தெரிவித்த அவர்கள் வெளிநாடுகளில் சிறையில் இருக்கும் மீனவர்களை மீட்கவும் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரவும் அரசு முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். பாதிக்கப்பட்ட வெளிநாட்டில் மீன்பிடிக்கும் தொழிலாளர்களின் குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு தமிழக அரசு மீன்வளத்துறையிலோ அல்லது பிற அரசு துறையிலோ அவர்களது தகுதிக்கேற்ப வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த கவன ஈர்ப்பு முழக்கத்தின் மூலமாக முன்வைக்கின்றோம். இரண்டாவதாக, இவ்வாறு வெளிநாடுகளில் மீன்பிடிக்கக்கூடிய மீன்பிடி தொழிலாளர்களை உடனடியாக தமிழக அரசின் மீனவ நலவாரியத்திலே உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் மீன்பிடி தடை காலத்திலே இருக்கக்கூடிய அந்த நிவாரணத் தொகை ரூபாய் 4000 வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். வெளிநாடுகளில் மீன்பிடி தொழில் செய்யும் தமிழக மீனவர்களையும் நல வாரியத்தில் சேர்க்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மீன்பிடி தடை காலங்களில் வழங்கப்படும் உதவித்தொகை அவர்கள் குடும்பத்தினருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் மீனவ பெண்கள் பேரவையினர் வலியுறுத்தினர். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்தவர்களின் குடும்பத்தை சேர்ந்த ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெய்வேலி NLC நிறுவனத்திற்கு வீடு மற்றும் நிலங்களை கொடுத்து நிறுவனத்தில் பணியாற்றும் அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் தனி பட்டியலாக பிரித்து அவர்களை சீனியாரிட்டி பார்க்காமல் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நிலம் கொடுத்தவர்களின் குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு நிர்வாகம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் இலவச கல்வியும் பொது மருத்துவமனையில் மருத்துவமும் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். NLCயில் இன்று வரை இந்த வருடம் மட்டும் 1500 கோடி ரூபாய் லாபம் ஈட்டக்கூடிய இந்த பொதுத்துறை நிறுவனத்தில் NLCக்கு நிலம் வீடு கொடுத்தவர்களுக்கு இதுவரை நிரந்தர வேலைவாய்ப்பை கொடுக்கவில்லை. இதை கண்டித்து மிகப்பெரிய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம், முற்றுகை போராட்டம், உண்ணாவிரதம் என்று பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் இந்த நிர்வாகம் செவி சாய்க்கவில்லை என்ற காரணத்தால் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. NLC நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மாற்று குடியிருப்பு பகுதிகளுக்கு இலவச மின்சாரம் மற்றும் குடிநீர் வசதி செய்து தருவதுடன் பள்ளி மற்றும் கோவில் அமைத்து தர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். ஒப்பந்த தொழிலாளர்கள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மாணவர் சேர்க்கை கலந்தாய்வில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கல்லூரியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த கல்லூரியில் நடப்பு ஆண்டு மாணவர் சேர்க்கைக்காக 5000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். கலந்தாய்வின் கடைசி நாளில் 500 பேருக்கு மட்டுமே இடம் உள்ளதாக கல்லூரி முதல்வர் அக்தர் பேகம் கூறியதாக தெரிகின்றது. இதனால் காலை முதலே காத்து கிடந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்து கல்லூரி முதல்வரை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதிப்பெண் அடிப்படையில் அல்லாமல் ஆளுங்கட்சியினரின் பரிந்துரையின் பேரில் வருவோருக்கு மட்டுமே இடம் வழங்குவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். ஃபர்ஸ்ட்ல இருந்தே கவுன்சிலுக்கு நான் வந்து போயிருக்கிறேன். ஆனா ஒரு சீட்டு கூட கிடைக்கல. எஸ்சிக்கு கொடுக்க மாட்டாங்க சுத்தமா. எஸ்சிக்கு இல்ல, ஒரு சீட்டு கூட கிடையாது. வெளியே போ, பிசிக்கு தான் தருவேன், எல்லாம் பிசிக்கு தான்றாங்க. ஆனா ஏழைப்பட்டவங்க எல்லாருமே திரும்பி போறாங்க. எல்லாம் வசதியா இருக்கிறவங்க தான் இங்க இன்சூரன்ஸ் பண்ணி அந்த குழந்தைங்க. ஆனா ரொம்ப வேதனையாக வந்து வந்து காலையில இருந்து பசியோட பட்னியோட இங்க கந்துட்டு போறோம். ஒரு சீட்டு கூட இல்ல, போங்க வெளியேன்றாங்க. ரொம்ப வேதனையாகுதுங்க, கஷ்டமாகுது. பெற்றோர் மற்றும் மாணவர்களின் முற்றுகை போராட்டம் குறித்து தகவல் அறிந்து செங்கல்பட்டு தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அனகை முருகேசன் கல்லூரிக்கு வந்து அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். சென்னை பல்கலைக்கழக துணை வேந்தரிடம் புகார் அளித்து மாணவர் சேர்க்கையில் முறைகேடு நடந்துள்ளதா என ஆய்வு செய்யவும் தேவைக்கேற்ப இடங்களை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலைந்து சென்றனர். உலக
உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் நாக் அவுட் சுற்றில் நைஜீரியா அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பிரான்ஸ் அணி காலிறுதி சுற்றுக்குள் நுழைந்தது. விறுவிறுப்பாக தொடங்கிய இந்த ஆட்டத்தில் முதலில் இருந்தே நைஜீரியா அணி வீரர்கள் ஆக்ரோஷத்துடன் விளையாடினர். பந்தினை தங்களது ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்த அவர்கள் தாங்களும் கோல் அடிக்காமல் பிரான்சையும் கோல் அடிக்க விடாமல் ஆட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தினார்கள். இதனால் முதல் பாதி நேரம் முடிந்து இடைவேளை வரையில் இரு அணிகளும் கோல் ஏதும் பதிவு செய்யாமல் இருந்தன. பிற்பகுதியின் 79வது நிமிடத்தில் பிரான்ஸ் வீரர் அடித்த அசத்தலான கோலால் அந்த அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது. அதன் பின்னர் கோல் கம்பத்தை நோக்கி பிரான்ஸ் வீரர்கள் அடித்த பந்தை நைஜீரிய அணியினர் தடுக்க முயன்றபோது அது சேம் சைட் கோலாகி பிரான்சின் கணக்கை 2ஆக உயர்த்தியது. இதன் மூலம் 2-0 என்ற கோல் கணக்கில் நைஜீரியாவை வீழ்த்தி பிரான்ஸ் அணி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியது. France is storming in looking for the winning goal maybe at this moment though. It's here, it's there now, it's into the net. Paul Pogba foiled by Onyema in the first half. இரண்டாவது தகுதி சுற்றுக்காக நடந்த மற்றொரு ஆட்டத்தில் ஜெர்மனியும் அல்ஜீரியாவும் மோதின. 90வது நிமிட நேர ஆட்டத்தின் இறுதி வரை இரு அணிகளும் கோல் அடிக்காததால் கூடுதல் நேரம் கொடுக்கப்பட்டது. இதில் ஜெர்மனி அணி வீரர்கள் ஆண்ட்ரே மற்றும் ஓசில் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். இதனால் 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வீழ்த்தி ஜெர்மனி காலிறுதிக்குள் நுழைந்தது. To make way if Germany do make a third and final change. Schnurr. Andre Schürrle! Germany make the breakthrough. 90 seconds into extra time. Andre Schürrle with the goal. இரண்டாவது தகுதி சுற்றுக்காக இன்று நடைபெறும் கடைசி போட்டியில் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்துடன் அமெரிக்க அணி பெல்ஜியத்துடனும் மோதுகின்றன. உலகக்கோப்பை காலிறுதி போட்டிக்கு இதுவரை பிரேசில், கொலம்பியா, நெதர்லாந்து, கோஸ்டாரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் தகுதி பெற்றுள்ளன. வரும் 4ஆம் தேதி நடைபெறும் காலிறுதி போட்டியில் பிரேசிலும் கொலம்பியாவும் பல பரீட்சை நடத்துகின்றன. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.